சென்னையில் வரக்கூடிய சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் யார் யார் போட்டிடுறாங்க, அங்கே யாருக்கான வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். சையது கான் பேட்டை தான் சைதாப்பேட்டையாக மாறியது. சட்டமன்ற தொகுதி எண் 23 தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டு வரும். அங்கே யார் யார் வேட்பாளர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுகவின் சார்பில் மா சுப்பிரமணியம் அவர்கள், அதிமுக கூட்டணியில் அமமுகவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு ஜி செந்தமிழன் அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ஸ்ரீவித்யா அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் அருள் பிரகாசம் அவர்கள் போட்டியிடுறாங்க. வாக்காளர்கள் ஆண்கள் 96,950, பெண்கள் 1,03,685, மூன்றாம் பாலினத்தவர் 62 பேர், ஒட்டுமொத்தமாக 2,697 பேர். ஒட்டுமொத்த வாக்குச்சாவடிகள் 282. என்னென்ன சமூகங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வன்னியர்கள், ஆதி திராவிடர்கள், யாதவர்கள், நாடார்கள், அதுக்கப்புறமாக பிற சமூகங்களும் ஒரு 50% அளவுக்கு இருக்கிறாங்க. ஒரு கலவையாக அரசு ஊழியர்கள் நிறைய பேர், அரசு கட்டிடங்கள் நிறைய இருக்கக்கூடிய பகுதி சைதாப்பேட்டை. இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா திமுக 7 முறையும் அதிமுக 4 முறையும் ஜெயிச்சிருக்கிறாங்க. இதில் 2006, 2011 அதிமுக தொடர்ச்சியாக 2 முறை ஜெயிச்சிருக்கு. 2016, 2021 திமுக தொடர்ச்சியாக ஜெயிச்சிருக்கு. 2021 தேர்தல் முடிவுகளை பார்த்தோம் அப்படின்னா, திமுக 80,194 வாக்குகளையும், அதிமுக 50,786 வாக்குகளையும், மக்கள் நீதி மையம் 13,458 வாக்குகளையும், நாம் தமிழர் கட்சி 10,717 வாக்குகளையும் வாங்கியிருக்கு. அமமுக 2,081 வாக்குகளை வாங்கியிருக்கு. இப்போ போட்டியிடக்கூடிய அதே ஜி செந்தமிழன் தான் 2021 அமமுகவில் தனித்து போட்டியிட்டார். வேட்பாளர்கள் பற்றி பார்ப்போம். முதல்ல மா சுப்பிரமணியம் அவர்கள், அவர் BA LLB படிச்சிருக்கிறாரு. வயசு 67. திமுகவில் சென்னையினுடைய தெற்கு மாவட்ட செயலாளராக இருக்கிறார். 2016, 2021 இதே சைதாப்பேட்டை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். 2006 to 2011 சென்னையினுடைய மேயராக இருந்தவர். சென்னை தெற்கு திமுக மாவட்ட செயலாளராக இருக்கிறார். ஒரு நல்ல களப்பணியாளர் தான். அவருடைய தொகுதியை ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சிருக்கிறார். அவருக்கு கீழும் நிறைய தொகுதிகள் இருக்குது. ஸோ மா சுப்பிரமணியம் அவர்கள் 3வது முறையாக அங்கே போட்டியிடுகிறார். ஸோ அவருக்கான களம் அப்பயுமே சைதாப்பேட்டை, சென்னையில் வரக்கூடிய தொகுதிகள் எல்லாம் திமுகவுக்கு சாதகமான தொகுதிகள் தான். இங்கே கடந்த 2 முறையும் திமுக தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. ஸோ இவர் அமைச்சராகவும் இருந்திருக்கிறார். வெற்றி பெற்ற அமைச்சர் அப்படின்ற கூடுதல் ஒரு சப்போர்ட்டும் அவருக்கு இருக்குது. ரெண்டாவதாக ஜி செந்தமிழன் அவர்கள். ஜி செந்தமிழன் அமமுகவின் சார்பில் போட்டியிடுகிறார். குக்கர் சின்னத்தில் போட்டியிடுகிறார். அவர் அமமுகவினுடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கிறார். தென் சென்னையினுடைய மாவட்ட செயலாளர், செய்தி தொடர்பாளராகவும் இருக்கிறார். அவர் அதிமுகவில் முன்னாள் அமைச்சராக இருந்தவர். இப்போ அதிமுகவில் 2006, 2011 வெற்றி பெற்றாங்கன்னு சொன்னோம் இல்லையா? அப்போ அதிமுகவின் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் ஜி செந்தமிழன் தான். அதன் பிறகு அதிமுகவிலிருந்து அமமுக, தினகரன் அவர்கள் வெளியே அமமுக உருவாக்கப்பட்டதிலிருந்து அவர் தினகரனோடு பயணப்பட்டுக்கிட்டு இருக்கிறார். தினகரனோடு பயணப்பட்ட நிறைய பேர், இப்போ செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும், தங்கத்தமிழ் செல்வனாக இருக்கட்டும், பழனியப்பனாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பேர் தினகரனோடு இருந்து அறியப்பட்டவர்களில் நிறைய பேர் திமுகவுக்கு, அதிமுகவுக்கு அப்படின்னு போயிட்டாங்க. ஆனாலும் கூட அன்றிலிருந்து இன்று வரை தினகரனோடு பயணிப்பவர் அப்படின்னா செந்தமிழன் அவர்கள் தான். ஸோ அதுக்காகவே அவருக்காக சைதாப்பேட்டை தொகுதியை வாங்கி செந்தமிழனுக்காக கொடுத்துருக்கிறாரு தினகரன். ஸோ அவர் துணை பொதுச் செயலாளராக இருக்கிறார். ஏற்கனவே 2 முறை இந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறார். 2006, 2011 கடந்த முறை தனித்து போட்டியிட்டது, அதுக்கப்புறமாக வேறு சின்னத்தில் போட்டியிட்டது. அதனால் அவர் 5வது இடம் வாங்கியிருக்கலாம். 2000 ஓட்டு தான் வாங்கினார்னாலும் கூட இந்த வாட்டி அதிமுக கூட்டணி இருக்குது. தொகுதி முழுக்கும் அறியப்பட்ட முகம், கூட்டணி பலம் இருக்குது. இதெல்லாம் தாண்டி இதனால் ஒரு கடுமையான போட்டியை அவர் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நாம் தமிழர் கட்சி ஸ்ரீவித்யா அப்படின்ற பிராமண பெண்ணுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ நாம் தமிழர் கட்சி சைதாப்பேட்டையில் 10,000 வாக்குகள் வரை வாங்கியிருக்கிறாங்க கடந்த தேர்தல்களில். இந்த தேர்தலையும் அவங்களுக்கான ஐடியாலஜி ஓட்ஸ், தமிழ் தேசியத்துக்கான ஓட்ஸை ஏற்கனவே அவங்க வாங்கின ஓட்ஸ்லேருந்து ஒரு 5,000 வாக்குகள் வரை அதிகமாக வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தமிழக வெற்றி கழகம் எம் அருள் பிரகாசம் அவர்கள் வேட்பாளர். டிவிகேனுடைய துணை பொதுச் செயலாளராக அவர் இருக்கிறார். ஸோ அவர் போட்டியிடுறார். ஸோ விசில் சின்னம் விஜய் அவர்கள் இருப்பது, விசில் சின்னத்தை அவங்க கொண்டு போய் சேர்த்துருக்குறாங்க. ஸோ விஜய்க்கு எவ்வளோ வாக்குகள் வருது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ சைதாப்பேட்டையை பொறுத்த வரைக்கும்
மா சுப்பிரமணியம் அவர்களுக்கும் செந்தமிழன் அவர்களுக்குமான போட்டியாக இருக்குது. அதில் மாசு அவர்கள் லீடிங்கில் இருக்கிறாரு, ஃப்ரண்ட்டில் இருக்கிறாரு அப்படின்றத நம்ம வந்து சொல்லலாம். ஸோ சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதி திமுக வெற்றி பெறுவதற்கான சூழ்நிலை தான் இப்போதைக்கு இருக்குது. அவங்க ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ சைதாப்பேட்டையில் நீங்கள் யார் வெற்றி பெறுவதற்கான சூழ்நிலை இருக்குதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு காணொலியில் சந்திக்கலாம். வாக்களிப்பது நம்மளுடைய கடமையும் உரிமையும். கண்டிப்பாக வாக்களியுங்கள்.